எய்ம்ஸ் கொடுக்க மாட்டியா, நான் செங்கல்ல தூக்குவேன். நிதி கொடுக்க மாட்டியா, உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்பேன். அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்டா? அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்ட். சனாதனத்துக்கு மண்டியிட மாட்டேன் என்று நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பேராளுமையாக, ஒரு தலைவராக அவர் நிற்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, நாளைக்கு காலையில உயிரோட இருப்போமான்னு தெரியாது, செத்துப்போ போறனாலும் பரவாயில்ல, கொள்கையை தெரிஞ்சுட்டு செத்துப்போ. ஒரு சிலையை சிற்பி செதுக்குவது போல அவர் கண்டெடுத்த அந்த 200 பேச்சாளர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச் செதுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராளுமையாக இளைஞரணியின் செயலாளர் இளம் தலைவர் அவர்கள் இருக்கிறார். அறிவு திருவிழா என்கிற பெயரில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை, எதிரிகள் வயிறறியக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடித்து சாதித்து காட்டியிருக்கிறார். நாராயணபுரம் லேக் ஒரு எக்ஸாம்பிள். இந்த லேக்குக்கு நள்ளிரவு 1 மணிக்கு போய் பார்க்கிறார். நாளை காலையில மழை எச்சரிக்கை இருக்கு, அதோட விட்டிருந்தா பரவாயில்ல. அடுத்த நாள் அந்த வேலையை முடித்து விட்டார்களா, 2வது முறை போய் பார்க்கிறார். 3வது நாளும் போய் பார்க்கிறார். நாராயணபுரம் லேக் சரி செய்யப்பட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெரும் மழையை நாராயணபுரம் லேக் எதிர்கொண்டு எந்த பாதிப்பும் இல்லாமல் அது மாறியதுன்னா அதற்கு அயராத களப்பணியாற்றியவர் இயக்கத்தின் இளம் தலைவர், தமிழ்நாடு துணை முதலமைச்சர். கழகத்தின் இளம் தலைவர், இளைஞரணியினுடைய செயலாளர், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் திமுக இன்னைக்கு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் கொள்கை ரீதியாக 1960களுக்கு முன்பு பார்ப்பனியமயப்பட்டிருந்த காங்கிரஸ் எதிரில் நின்று எதிர்த்தோம். அப்ப அன்றைய காங்கிரஸுக்கு நமக்கு ஒரு கொள்கை மோதல் ஏற்பட்டுச்சு. அதனுடைய விளைவாக கொள்கையை பேசி கட்சி வளர்க்க வேண்டிய அவசியம்ங்கிறது அதிகப்படியா இருந்துச்சு. அடுத்தது எம்ஜிஆரும் ஜெயலலிதா வந்தபோது கொள்கை ரீதியிலான ஒரு பெரிய சண்டைக்கான வாய்ப்புங்கிறது குறைவா போயிடுச்சு. ஏன்னா அவங்க கையில் எடுத்த அரசியல் ஒரு நாயக பிம்ப அரசியல். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா திமுகவை அட்டாக் பண்றது மட்டுமே தங்களுடைய முழுநேர அரசியல் அப்படின்னு அவங்க செஞ்சாங்க. அதனால களப்பணியாளர்களுக்கான தேவை அந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தத்துவ ரீதியாக பாஜகவையும் களத்தில் அதிமுகவையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் சேர்ந்திருக்கிறது. அப்ப இன்னைக்கு என்ன தேவை? களப்பணியாளர்களும் தேவை, தத்துவம் பேசக்கூடிய கொள்கை வழியாளர்களும் தேவை. இந்த 2 பேரையும் சரிக்கு சரியாக உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டிய, பயிற்சி செய்து கொடுக்க வேண்டிய இடத்தில் திமுகவினுடைய இளைஞரணி இருக்கிறது. அந்த கடமையை, அந்த பொறுப்பை இதுவரைக்கும் இயக்க வரலாற்றில் முத்திரை பதிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், கழகத்தினுடைய இளம் தலைவர் செய்து வருகிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கோவிட் காலத்துல அடுத்த நாள் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. அந்த நெருக்கடியான நேரத்தில் உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒரே ஒரு கட்சி தான் வீதிக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவுவோம், மக்களோடு நிற்போம், அவர்களுடைய குறைகளை கேட்போம், அவங்களுடைய அன்றாட தேவைகளை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மக்களை எல்லாம் ஒன்றிணைத்தார் தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், கழகத்தினுடைய தலைவர். அந்த காலகட்டத்தில் தாய் கழகத்துக்கு நிகராக இளைஞரணியும் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு களப்பணியில் இறக்கிவிட்டார் இன்றைய இளம் தலைவர். அதே காலகட்டத்தில் ஒரு முக்கியமான வேலையை பார்த்தார். ஒவ்வொரு வார இறுதியிலையும் இணைய வழியில கூகுள் மீட்லையோ ஜூம்லையோ தன்னுடைய இளைஞரணி தோழர்களுக்கு கொள்கை பயிற்சி பாசறையை அவர் எடுத்தார். அப்ப யோசிச்சு பாருங்க, நாளைக்கு காலையில உயிரோட இருப்போமான்னு தெரியாது, அந்த சூழலிலும் செத்துப்போ போறனாலும் பரவாயில்ல, கொள்கையை தெரிஞ்சுட்டு செத்துப்போ என்கிற அளவிற்கு அடுத்த தலைமுறையிடம் கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பதிலே தீரத்தோடும் தீவிரத்தோடும் செயல்பட்டவர் இன்றைய இளைஞரணி செயலாளர். அதற்கு அடுத்த கட்டம், தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் பாசறை கூட்டம்ங்கிற பேரில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 2000 இளைஞர்களை எடுத்து திராவிட இயக்க வரலாற்றையும் மாநில சுயாட்சியினுடைய தேவை மற்றும் வரலாற்றையும் ஒரு வகுப்பாக எடுத்து அந்த பெரிய ப்ராசஸை, அந்த பெரிய பணியை நிறைவேற்றி சாதித்து காட்டியவர் இன்றைய இளம் தலைவர். அதற்கு அடுத்த முக்கியமான பணி, இந்த இயக்கத்துக்கு எப்போதுமே இன்னொரு முகம் இருக்கிறது, அது அறிவு முகம். அறிவை வைத்து, அறிவை முதலீடாக வைத்து, அறிவை ஆயுதமாக பயன்படுத்தி வளர்ந்து அரசியல் செய்து ஜெயித்து காட்டிய இயக்கம் திமுக. அந்த லெகசியை காப்பாற்றுற வகையில் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் கலைஞர் பெயரில் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று இளைஞரணிக்கு கட்டளையிட்டு அந்த ப்ராசஸை செய்து காட்டினாங்க. அதுக்கு அடுத்தது முரசொலி பாசறை என்கிற பெயரில் முரசொலியில் கடைசி பக்கத்தில் இளைஞர்களை, இயக்கத்தின் வரலாற்றை, இயக்கம் சந்தித்த எளிய மனிதர்களை, ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்கலாம், பகுதி செயலாளராக இருக்கலாம், ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கலாம், ஒரு தலைமை கழக பேச்சாளராக இருக்கலாம், இந்த கட்சிக்காக கடைமாடாய் உழைத்து ஓய்ந்து தேய்ந்து போன அந்த தியாக மறவர்களை, அந்த மெழுகுவர்த்திகளை அவர்கள் பார்வையிலிருந்து அவர்கள் வாழ்வை மையப்படுத்தி இந்த இயக்க வரலாற்றை எழுத வேண்டும்
அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பாசறை பக்கத்தை நடத்திய அந்த மகத்தான சாதனையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்த முக்கியமான கொள்கை பணி முத்தமிழறிஞர் பதிப்பகம். அந்த முத்தமிழறிஞர் பதிப்பகம் சிறு சிறு நீள்களை தொடங்கி இன்னைக்கு காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்கிற மகத்தான ஒரு வரலாற்று பெட்டகத்தை நம் கைகளிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதற்காக ஓடி ஆடி உழைத்து எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இயக்க வரலாற்றில் எத்தனை காலம்தான் பேசி பேசி எழுதி எழுதி வந்தோங்கிறத வெறும் பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறது. அடுத்த தலைமுறை பேச்சாளர்கள் அவசியம் என்பதை கருதி தமிழ்நாடு முழுக்க 17,000 பேர்கிட்ட அப்ளிகேஷன் வாங்கி 3 கட்டங்களாக 3 நிலைகள் அந்த போட்டியை நடத்தி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து பேசுவதற்கே போட்டியில் பங்கேற்பதற்கே ஒரு பயிற்சி கொடுத்து அதன் அடிப்படையில் 200 இளம் பேச்சாளர்களை தயார் செய்து இன்னைக்கு வீதிக்கு வீதி ஊருக்கு ஊர் திமுகவினுடைய கொள்கைகளை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தோழர்கள். அதற்கு அடிப்படையான களத்தை அமைத்து கொடுத்தவர் இளைஞரணியுடைய செயலாளர். வெறும் எடுத்துட்டோம் இனி அவங்களே போய் பேசுவாங்க அப்படின்னு இல்லாம அவர்கள் படிப்பதற்கான ஏற்பாடு, அவர்கள் கொள்கையை தெரிந்து கொள்வதற்கான பயிற்சி கூட்டங்கள், பேசுவதற்கான பயிற்சி கூட்டங்கள், திராவிட பள்ளியிலே மாணவர்களாக அவர்களை சேர்ப்பதற்கான முயற்சிகள், ஒரு சின்ன தெருமுனை கூட்டத்துக்கான வாய்ப்பு, பொதுக்கூட்டத்துக்கான வாய்ப்பு, கருத்தரங்கத்துக்கான வாய்ப்பு என்று ஒரு சிலையை சிற்பி செதுக்குவது போல அவர் கண்டெடுத்த அந்த 200 பேச்சாளர்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச் செதுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராளுமையாக இளைஞரணியின் செயலாளர் இளம் தலைவர் அவர்கள் இருக்கிறார். இதுக்கு அடுத்த முக்கியமான பணி இன்னைக்கு அறிவு திருவிழா என்கிற பெயரில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை, எதிரிகள் வயிறறியக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடித்து சாதித்து காட்டியிருக்கிறார். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்ட், இயக்கத்தினுடைய லட்சியங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு மகத்தான பிராண்டாக இது மாறி இருக்கிறது. அப்ப கட்சியினுடைய எதிர்காலம் குறித்து அக்கறை கொண்ட அத்தனை பேரும் தலைமீது தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய ஒரு பேராளுமையாக இயக்கத்தின் இளம் தலைவர் எழுந்து நிற்கிறார்ங்கிறது தான் நம்முடைய முதல் செய்தி. சரிப்பா, இதெல்லாம் உங்க கட்சிக்கு செய்யறதுக்கு நாங்க ஏன் கொண்டாடணும் என்று பொதுமக்கள் தரப்பிலிருந்து கேட்டால் அதற்கு சில காரணங்கள் இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், சாதாரணமா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போறோம்னா ஒரு வேலை முடிகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்னு தெரியும். ஒவ்வொரு முறையும் நம்ம அலையிறதுக்கு எவ்வளவு மெனக்கடணும்னு தெரியும். சாதாரணமாக ஒரு ஓல்டேஜ் பென்ஷன் வாங்கணும்னா 10 முறை 15 முறை அலைஞ்சு திரிஞ்சு கண்டவங்கள்ட்டையும் பேச்சு வாங்கித்தான் கடைசியாக அந்த ப்ராசஸ் இருக்கும், அந்த ஓஏபிங்கிற பென்ஷன் கைக்கு சேரும். அப்படி இருந்ததெல்லாம் மாற்றிருக்கோம். இப்படி ஒவ்வொரு உதவி திட்டத்துக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் தயவு செஞ்சு மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1,15,00,000 பேருக்கு மேலே மகளிர் உரிமை தொகை வாங்குகிறார்கள். இவர்களில் யாராவது ஒருத்தர் அரசு அலுவலகங்களுக்கு நான் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கினேன் அப்படின்னு ஒருத்தரால் சொல்ல முடியுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்லையோ ரேஷன் கடையிலையோ போய் ஒரே ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆனது ஆன்லைனில், அந்த அப்ளிகேஷன் ஸ்க்ரூட்டினி ஆனது ஆன்லைனில், அந்த அப்ளிகேஷன் சாங்ஷன் ஆனது ஆன்லைனில், அப்ரூவ் ஆனது ஆன்லைனில், அக்கௌண்ட்டில் பணம் விழுறதும் ஆன்லைனில். இப்படி ஒரு ஒரு உரிமை தொகையை பெறுவதற்கு அலைய வேண்டும் என்கிற நிலை கூட இல்லாத வகையில் எல்லோருக்கும் உரிமை தொகை ஒரே ஒரு அப்ளிகேஷன்ல ஒரே ஒரு டோரை நாக் பண்ணா போதுங்கிற அந்த ஸ்மூத்தர் ஃபெசிலிட்டியை உருவாக்கியது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. அந்த துறையினுடைய அமைச்சர் என்கிற முறையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் ஆற்றிய பணிகள் அதிகம். கடந்த மழை காலத்திலையும் சரி, அதற்கு முந்தைய மழை காலத்திலையும் சரி, நாராயணபுரம் லேக் ஒரு எக்ஸாம்பிள். அந்த லேக்குக்கு நள்ளிரவு 1 மணிக்கு போய் பார்க்கிறார். நாளை காலையில் மழை எச்சரிக்கை இருக்கு. 1 மணிக்கு போய் வேலை சரியா நடக்கலைங்கிறத சுட்டி காட்டி இதை முடிங்கன்னு சொல்லிட்டு வரார். அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, அடுத்த நாள் அந்த வேலையை முடித்து விட்டார்களா 2வது முறை போய் பார்க்கிறார். 3வது நாளும் போய் பார்க்கிறார். நாராயணபுரம் லேக் சரி செய்யப்பட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெருமழையை நாராயணபுரம் லேக் எதிர்கொண்டு எந்த பாதிப்பும் இல்லாமல் அது மாறியதுன்னா அதற்கு அயராத களப்பணியாற்றியவர் இயக்கத்தின் இளம் தலைவர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர். இப்ப இந்த பின்புலத்திலிருந்து பார்த்தா மக்களுக்காக அவருடைய உழைப்புங்கிறது அபரிவிதமானது. இதெல்லாம் தாண்டி இந்த கட்சியினுடைய தமிழ்நாட்டின் இளைஞர்கள் அவர் குறித்து தெரிந்து கொள்வதற்கு 2 செய்திகள் இருக்கு. ஒன்று, ஒரு தலைவனுக்கான தகுதி 2 இடத்துல இருக்கும். அவர்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், ஆளுமை இல்லை, இதெல்லாம் தாண்டி ஒரு தலைவனை 2 இடத்துல நாம மதிப்பிடலாம். எதிரிகளுக்கு, ஆதிக்கவாதிகளுக்கு, ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர்களுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்றார், தன்னுடைய எளிய தொண்டர்களிடம் அவர் எப்படி ரியாக்ட் பண்றார், இது 2ம் ஒரு தலைவனுக்கான தகுதி. டெல்லிங்கிற ஆதிக்க கூட்டம் தமிழ்நாட்டை அச்சுறுத்துகிற போதெல்லாம், சனாதனம் என்கிற தத்துவம் தமிழ்நாட்டை அச்சுறுத்துகிற போதெல்லாம் சனாதனத்திற்கு மண்டியிட மாட்டேன் என்று நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பேராளுமையாக, ஒரு தலைவராக அவர் நிற்கிறார். அதே போல எய்ம்ஸ் கொடுக்க மாட்டியா நான் செங்கல்ல தூக்குவேன், நிதி கொடுக்க மாட்டியா உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்பேன் என்று டெல்லி அதிகார பீடத்திற்கு எதிராக ஒரு மாவீரனை போல் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக அவர் நிற்கிறார். அப்ப எதிரிகளிடம் குனிந்து கொடுக்காமல், எதிரிகள் கால்களில் விழாமல்,
நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தலைமைக்கான தகுதி அவரிடம் இருக்கிறது. அடுத்த இடம் தான் ரொம்ப முக்கியம். தொண்டர்களை பார்த்தா ஒரு சிரிப்போடு அவர்களை அரவணைக்கக்கூடியவர்கள் தான் தலைவராக இருக்க முடியும். என் தொண்டர்கிட்டேருந்து என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு டிஜிபி ஆஃபீஸ்க்கு கடிதம் போடக்கூடியவர்கள் ஒரு நாளும் தலைவர்களாக இருக்க முடியாது. என் தொண்டர்கள்டேருந்து என்னை காப்பாத்துப்பான்னு பவுன்சர்களிடம் கட்டளையிடுபவர்கள் ஒரு நாளும் தலைவர்களாக இருக்க முடியாது. என் தொண்டர்கள்டேருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய அந்த தடுப்புகளில் கிரீஸ் தடவு, புதுசாக தகர அடித்து தடுப்பு உருவாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு நாளும் தலைவர்களாக இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் இளைஞரனுடைய கட்டமைப்பை விரிவாக்கி மாநில நிர்வாகம், மாவட்ட நிர்வாகத்தில் நிர்வாகிகள், அதுக்கடுத்து ஒன்றிய நகர பகுதி பேரூரில் ஒரு 14,500 பேருக்கு மேற்பட்ட நிர்வாகிகள், தமிழ்நாடு முழுக்க 68,496 பூத்துலையும் 68,496 இளைஞரணி நிர்வாகிகள், 1 லட்சம் கிளைக்கழகங்களில் 5 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் என்று ஏறக்குறைய 6 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகளை அதிகாரப்பூர்வமாக நியமிக்கக்கூடிய பணியில் அவர் இன்றைக்கு செயல்பட்டு இருக்கிறார். அதில் இதுவரைக்கும் ஏறக்குறைய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொகுதி வாரியாக இப்படி நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளை 40 வயதுக்குட்பட்ட இளைஞரணி தோழர்களை ஒவ்வொருத்தரையா தனித்தனியா சந்திச்சு அவர்கள் தோள் மீது கை போட்டு அவர்களோடு பேசி அவங்கள்ட்ட போட்டோ எடுத்திருக்கிறார் இளைஞரணி செயலாளர். அந்த பின்புலத்திலேருந்து பார்த்தோம்னா தொண்டர்கள்டேந்து என்னை காப்பாத்துன்னு சொல்ற தலைவர்களுக்கு மத்தியில் 3 மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை சட்டமன்ற தொகுதியிலையும் நியமிக்கப்பட்ட ஒரு தொகுதிக்கு சராசரியா 500லேருந்து 1000 பேரை நியமிச்சிருக்கோம். அவ்வளவு தோழர்களையும் தோளில் கை போட்டு என் தம்பிங்கிற அன்போடு அரவணைப்போடு அவர்களோடு நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஒரு எளிய ஆளுமையாக அவர் இருக்கிறார். அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுன்னா டெல்லியை எதிர்கொள்வதிலும், தன்னுடைய இளைஞர்களை, தன்னுடைய தொண்டர்களை அரவணைப்பதிலும், எந்த நிலையிலும் இந்த இயக்கத்தினுடைய கொள்கை அடுத்த கட்டத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதில் உறுதியோடும் இருப்பதில் இயக்கத்தின் ஒரு புதிய மரபை, புத்தொழியை 60களில் எப்படி இருந்தோம், 70களில் எப்படி இருந்தோம், 90களில் எப்படி இருந்தோம் என்று என் தாத்தா தலைமுறையும் அப்பா தலைமுறையும் எதை பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதைவிட பெருமைப்படக்கூடிய ஒரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்த இளம் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.